இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித பெரிய நாயகி அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, ஆங்கிலத்திலே பழமொழி ஒன்று இருக்கின்றது. An ideal mind is the workshop of the devil என்று கூறுவார்கள். அதாவது எந்த ஒரு மனிதன் அமைதியாக இருக்கின்றானோ, எந்த ஒரு வேலைகளிலும் அலுவல்களிலும் ஈடுபடாமல் அமைதியாக இருக்கின்ற மனிதனுடைய மூளையை சாத்தான் தன்னுடைய ஒரு தொழிற்சாலையாக மாற்றிக்கொள்கின்றதாம். எந்த ஒரு வேலையும் இல்லை, எனக்கு எந்த ஒரு படியும் இல்லை என்று நாம் அமர்ந்திருக்கின்ற பொழுது அங்கே சாத்தான் தன்னுடைய நம்முடைய மூளையை ஒரு தொழிற்சாலையாக பயன்படுத்தி என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், அல்லது புதிதாக எதையாவது செய்யலாமா என்று சாத்தான் அங்கே வேலை செய்ய ஆரம்பித்து விடுவானாம். அதுபோன்றுதான் இன்றைய நற்செய்தியிலே பரிசேயர்கள் அமைதியாக இருந்து கொண்டிருப்பதால் அவருடைய மூளைகள் அனைத்தும் ஆண்டவர் இயேசுவை எப்படி ஒழிக்கலாம், அல்லது அவருக்கு எதிராக என்னென்ன சதி திட்டங்களை தீட்டி அவரை இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தலாம் என்கின்ற வேலைகளிலே அவர்கள் அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே பரிசேயர்களுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த வித்தியாசம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசுடைய அந்த நற்செய்தி உரைக்கின்ற நிலைக்கும் அவர் செய்கின்ற புதுமைகளையும் பார்க்கின்ற பொழுது, அவர் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் அவர் செல்வதற்கு முன்பாகவே மக்கள் கூட்டம் அவரை தேடி சென்று கொண்டிருக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலும் மக்கள் அவரை பின்பற்றுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு அவருடைய தகுதியை முன்னிட்டு பார்க்கின்ற பொழுது, அவர் ஒரே இடத்திலே அமர்ந்திருந்தால் மட்டுமே போதும், மக்கள் கூட்டம் அவரை தேடி ஓடி வருவார்கள். அவர்களுக்கு தேவையானவற்றை செய்தால் மட்டும் போதும், அதுவே அவருக்கு முழு நேர பணியாக மாறிவிடும். ஆனால் அதையும் தாண்டி ஆண்டவர் இயேசு ஓரிடத்தை விட்டு மற்றொரு இடத்திற்கு சென்று தன்னுடைய பணிகளில் ஆர்வத்தை இன்னும் மிகுதியாக்கி அனைத்து மக்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றுவதிலே ஆண்டவர் இயேசு கருத்தாய் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் பரிசேயர்கள் அப்படி அல்ல. அவர்கள் ஏதோ சட்டங்களை கொஞ்சம் தெரிந்து வைத்து கொண்டு அதனை வைத்து அவர்கள் அமைதியாக இருந்து கொண்டு பிற மக்களுடைய பணிகளிலே அவர்கள் அன்றாடம் ஈடுபடுவதை ஒரு வாடிக்கையாகவும், அல்லது அவர்களுடைய செயல்களுக்கு என்னென்ன தண்டனை கொடுக்கலாம் என்கின்ற ஒரு சிந்தனையோடும் அவர்கள் செயல்படுடைய உச்சத்தை இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அவர்கள் ஆண்டவர் இயேசுவை கொல்லுவதற்கு திட்டமிடுகிறார்கள். ஆண்டவர் இயேசுவும் தீ ஆவியை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது இப்படியாக கூறுவார். அதாவது ஒரு வீடு சுத்தப்படுத்தப்பட்டு அதனை நாம் பூட்டி வைக்கின்ற பொழுது அங்கே தீ ஆவிகள் மீண்டுமாக வந்து குடிகொள்ளும். அதாவது ஒரு அமைதியாக எந்த ஒரு செயல்பாடுகள் இல்லாத ஒரு இடத்திலே அங்கே தீ ஆவியானவர் தன்னுடைய ஆதிக்கத்தை அதிகமாக்குகிறார். அதே போன்றுதான் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மனிதர்களாகிய நம்முடைய அன்றாட வாழ்நாளிலும் நாம் எப்பொழுது அமைதியாக இருக்கின்றோம். அதாவது பல நேரங்களில் நாம் என்ன செய்கின்றோம், எனக்கு ஒரு வேலையும் இல்லை, நான் சும்மா இருக்கிறேன் என்று பல நேரங்களிலே நாம் கூறுவோம். அதுவும் குறிப்பாக இன்றைய காலகட்டங்களிலே பல கொலை சம்பவங்கள் அன்றாடம் நடந்தேறுவதை நாம் பார்க்கிறோம். எனவே அப்படி அந்த கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுகின்றவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய ஒரு வளருகின்ற தலைமுறையினர். அவர்களை கேட்டால் என்ன சொல்வார்கள், பெரும்பாலும் அவர்கள் வேலை வெட்டி இல்லாதவர்கள். எனவே அப்படிப்பட்ட மனிதர்களை தீய எண்ணம் கொண்ட மற்றொரு தலைவன் அவர்களை பயன்படுத்துகின்றான். தன்னுடைய செயல்பாடுகளை அவர்கள் மூலமாக நிறைவேற்றி கொள்வதற்கு அவர்களை பயன்படுத்துகின்றான். அவர்களும் ஏதோ ஒரு சில
பணத்திற்காக ஆசைப்பட்டு அப்படிப்பட்ட செயல்களிலே ஈடுபடுகின்றார்கள். அதே போதுதான் நம் அனைவருடைய வாழ்வும். எப்பொழுது நாம் அமைதியாக எந்த ஒரு பணியும் இல்லாமல் எந்த ஒரு வேலைகளும் இல்லாமல் இருக்கின்றோமோ அப்பொழுது மற்ற மனிதர்களை பற்றி நாம் பேச ஆரம்பித்து விடுவோம். அவர் அதை செய்கிறார், இவர் இதை இப்படி செய்கின்றார், அதனால் நமக்கு என்ன பயன், அல்லது குடும்பத்தில் இவர் இதை செய்து கொண்டிருக்கின்றார் என்று அந்த அமைதியாக இருக்கின்றவர்கள், சும்மா இருக்கின்றவர்கள் பிறருடைய காரியங்களிலே தங்களுடைய தலையீட்டை அதிகமாக்குவார்கள். அதுவே ஒருவருக்கு பணிகள் அதிகமாக இருக்கின்றது என்றால் அவர்கள் யாரை பற்றியும் எதை பற்றியும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். மாறாக தங்களுடைய பணியை அவர்கள் போதும் என்று அதிலே அவர்கள் தங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்தி ஈடுபடுவார்கள். எனவே நாமும் அப்படி நம்முடைய வாழ்வில் இன்னும் நாம் ஆற்றக்கூடிய காரியங்கள் நிறையா இருக்குது. அதுதான் ஆண்டவர் இயேசுவிடத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே அவருடைய தகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தால் போதும். ஆனால் அதையும் தவிர்த்து அவர் ஓரிடத்தை விட்டு மற்றொரு இடத்திற்கு சென்று இன்னும் புதிய புதிய செயல்களிலே ஈடுபடுகிறார். எனவே நமக்கும் அதுபோன்று ஒவ்வொரு நாளும் நமக்கு இன்னும் பல வேலைகள் இருக்கின்றது, பணிகள் இருக்கின்றது. எனவே அவற்றையும் நாம் செய்வதற்கு என்னென்ன உத்திகளை பயன்படுத்தலாம் என்று இன்னும் நாம் புதிய புதிய சிந்தனைகளுக்கு நாம் இடம் கொடுக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட அந்த தேவையில்லாத செயல்பாடுகள், பிறரை பற்றிய சிந்தனைகள், இவைகளில் இருந்து நாம் முழுமையாக விடுபட முடியும் என்பதை ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியில் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அவருடைய பணி வாழ்வு நமக்கு ஒரு முன் உதாரணமாக அமைகின்றது. எனவே பரிசேயர்களை போன்று நாம் அமைதியாக இருந்து தேவையற்றவைகளில் ஈடுபட்டு நம்முடைய மனதையும் நம்முடைய உடலையும் கெடுத்து கொள்வதை விட நமக்குரிய காரியங்களிலே நாம் மிகுதியாக கவனம் செலுத்தி இன்னும் அதிக ஈடுபாட்டோடு செயல்படுவதற்கான அருள் வரங்களை வேண்டி நாம் தொடர்ந்து இந்த பலியிலே ஜெபிப்போம். ஆமீன்.